ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி vlog பார்க்கலாமா? இது ஒரு கார்டன் அப்டேட் தாங்க. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் கார்டன் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், குயிக்காகவே நிறைய பிளான்ட்ஸ் வாங்கணுங்க, நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நம்ம வழக்கமாக வாங்குகிற நர்சரியிலேருந்து புதுசாக நிறைய ரோஸ் செடிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா, ஒரு 4-5 கலர் கொண்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பழைய செடிகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம புது செடி அதே தொட்டியில் கொஞ்சம் மண் கலவை மட்டும் புதுசாக போட்டு அப்படியே வச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம செடிகளை மண்ணில் வைக்கிறோம் அப்படின்னா ஓகேங்க, பட் நம்ம வந்து பாட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம அதை வந்து ரீபார்ட் பண்ணணும். அதில் இருக்கிற மண்ணில் இருக்க சத்து எல்லாத்தையுமே அந்த செடி எடுத்துடும். ஸோ கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைமாவது நம்ம மண்கலவை மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி மண்கலவை மாற்றி வச்சோம் அப்படின்னா ரோஸ் செடிகளை ரொம்ப நாள் பாதுகாக்க முடியும். ஒரு சில வெரைட்டிலாம் கண்டிப்பாக நம்ம மண்ணில் தான் வைக்கணுங்க. இந்த பன்னீர் ரோஜா, நாட்டு ரோஜா. ஸோ இந்த முறை நாட்டு ரோஜாவிலே நான் வந்து ஒயிட் கலரும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நம்ம வந்து மண்ணில் வைக்கும்போது நல்ல பெரிய மரமாகவே நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நாட்டு ரோஜா வாங்கி வைக்கிறேன். அதை எல்லாத்தையுமே நான் வந்து மண்ணிலே வச்சுட்டேன். ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 டைம் தண்ணி ஊற்றணும். இது வரைக்கும் ஓகே. ஆனால் இனி வர காலம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வெயில் காலம். ஸோ கண்டிப்பாக 2 டைம் நம்ம தண்ணி ஊற்றல அப்படின்னா ரோஜா செடிகளை பாதுகாக்க முடியாதுங்க. ரோஸ் செடின்னு இல்லைங்க, எந்த செடியாக இருந்தாலுமே நமக்கு பிளான்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டைம் அப்படின்னா இந்த ஈவினிங் டைம் தாங்க. அப்போ தான் செடி வாடாமல் இருக்கும். ஸோ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். முடியும் போது கிட்டத்தட்ட 6:30 ஆகிடுச்சு. செடிகளுக்கு லாஸ்ட்டாக தண்ணி கூட நான் விடலை. நாளைக்கு காலையில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கிளம்பிட்டேங்க. ஏன்னா நல்லாவே இருட்டிருச்சு. சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காடு. ஸோ ஏதாவது பூச்சி போட்டு வந்தது அப்படின்னா கூட நமக்கு தெரியாது. அதனால தான் நான் வந்து கிளம்பிட்டேன். நான் உங்களுக்கு மார்னிங் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வாங்கியிருக்கிற செடிகள்லாம் பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எங்கள் வீட்டு செடிகளில் ரோஸ் இல்லாத நாட்களே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் செடிகளில் சரியான பூக்களே இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னா அது நான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பதிலுக்கு நமக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன மாதிரி பிளான்டிங், கார்டனிங் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.